சீக்கிரத்தில் வரப்போகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, கடந்த நாட்களிலே எல்லாம் நம் கர்த்தராகிய இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில் போதுமானவர் என்பதை தேவ வார்த்தை மூலமாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆமென். இந்த நாளிலேயும் இதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர் நமக்கு என்னவாக இருக்கிறார், அந்த இயேசு கிறிஸ்து வழியாக எவ்விதமாக பிதாவாகிய தேவனோடு அதிகமாக உறவு கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆமென். கடந்த நாட்கள் செய்திகள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று அறிவதில் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தேவ செய்தியை நீங்கள் முழுவதுமாக கேளுங்க. முடிவிலே உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது சாட்சியங்கள் இருந்தால் நிச்சயமாக ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த தொலைபேசி நம்பர் வழியாக எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். ஆமென். இன்றைக்கி நம்ம ஆதியாகம புத்தகம் அதனுடைய 28வது அதிகாரத்தில் நின்று யாக்கோபனுடைய வாழ்க்கையில் யாக்கோபு காண்கிறதான ஒரு தரிசனத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். 28வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது: யாக்கோபு பேர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி என்று சொல்லி. இந்த வசனத்திலிருந்து புரிய வரும், ஏன் யாக்கோபு பெர்சபாவை விட்டு இந்த ஆரானுக்கு போக வேண்டியதான ஒரு சூழ்நிலை என்று சொல்லி. நமக்கு தெரியும் அன்பானவர்களே, சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசாவை ஏமாற்றி தன்னுடைய பிதாவாகிய ஈசாக்கில் நின்று பெற்றுக்கொண்ட யாக்கோபுக்கு தொடர்ந்து தன்னுடைய வீட்டில் நிற்க முடியாததான ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ஈசா தன்னை ஏதாவது செய்து விடுவானோ என்றதான பயத்தில் தன்னுடைய தாயினுடைய சித்த பிரகாரமாக நமக்கு தெரியும் லாபானுடைய வீட்டுக்கு அமேன் போகிறதான ஒரு யாக்கோபை அமேன் தன்னுடைய தகப்பன் ஆசீர்வதித்து, அமேன் உன்னை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவார் என்ற அமேன் வாக்குத்தத்தமும் யாக்கோபோடு கூட இருந்தது பாருங்க. ஆனால் இந்த வழியிலே அமேன் யாக்கோபு அமேன் பேர்சபாவை விட்டு ஹாரானுக்கு அமேன் வந்து நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம். அமேன். ஆனால் அந்த இடத்தில் 11வது வசனம் இப்படி சொல்கிறது: ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். பாருங்க, அப்பொழுது இனி தொடர்ந்து பிரயாணம் பண்ண முடியாத ஒரு இரவினுடைய நேரத்தில், ஒரு ராத்திரியினுடைய நேரத்தில் பாருங்க, அங்கே கண்டதான ஒரு கல் எடுத்து அமீன் அதை தலையணையாக மாற்றி அமீன் யாக்கோபு அந்த இடத்தில் படுத்துறங்குகிறான். அங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்போமானால், அந்த இடத்தில் வசனம் சொல்கிறது, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டு இருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் என்று சொல்லி பாருங்க. அப்போ இப்படி ஒரு கல்லை தலையணையாக வைத்து யாக்கோபு தூங்குகிற இடத்திலே அவன் அழகான ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்தில் ஒரு ஏணியானது வைக்கப்பட்டு இருக்கிறது. அமேன். அதனுடைய நுனியானது வானத்தை எட்டி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இங்கிலீஷ் ஆங்கில மொழியிலே எபிரேய மொழியில எல்லாம் பார்க்கும்போது பரலோகத்தை எட்டி இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆனால் இந்த ஏணி வழியாக பரலோக தூதர்களை ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் யாக்கோபு காண்கிறதை நாம் காண்கிறோம். ஆமென். இந்த இடத்தில் சற்று சிந்தித்து பார்த்தால், என்ன இந்த விசேஷ விதமான சொப்பனம், இந்த சொப்பனம் என்ன விளக்கத்தை நமக்கு தருகிறது, இது எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆனால் அன்பானவர்களே, நமக்கு தெரியும் புதிய உடன்படிக்கையின் படியாக பரலோகத்துக்கு எட்ட முடிய ஒரு மனுஷனுக்கு பரலோகத்துக்கு ஏற முடிகிற ஒரே ஒரு ஏணி என்று சொன்னால் அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, யாக்கோபு காண்கிறதான இந்த சொப்பனத்தில் அவன் ஒரு ஏணி காண்கிறான். அந்த ஏணி வேற யாருமே அல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர். பாருங்க, அந்த ஏணியானது அதனுடைய நுனியானது அது பரலோகத்தில் எட்டி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அமேன். இந்த இடத்தில் நாம் பார்ப்போமானால் அது வழியாக பரலோக தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய உடன்படிக்கையை நாம் பார்க்கும்போது அநேகம் இடங்களிலே பல நபர்களுக்கும் பரலோக தூதர்களுடைய இடைவிடல்கள் வந்ததை நம்ம பார்க்கிறோம்.
ஆமென் ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆமென், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லோரும் பரலோக தூதர்களை சந்தித்த நபர்கள், அவர்களோடு பேசின நபர்களாக இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆமென். பழைய உடன்படிக்கையில் அநேக நபர்கள் தேவ தூதர்களோடு பேசினதை நாம் பார்த்தாலும், நீங்கள் ஒரு விஷயத்தை சிந்தித்தால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய, அவருடைய உருவாகுதனுடைய அந்த நேரத்தில் இருந்து பின்பான காலங்களை உற்று பார்ப்போமானால், பரலோக தூதர்களுடைய பணிவிடை, அவர்கள் பூலோகத்தில் ஏறுவதும் இறங்குவதும் அது சாதாரணமான ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்தில் பார்க்கும்போது ஒரே நேரத்திலே மரியாளுக்கு கர்த்தருடைய தூதரானவர் ஆமென் ஒரு செய்தியை கொடுக்கும் போதே, அதே சமயத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், யோசேப்புக்கும் ஒரு முறை அல்ல பல முறை தரிசனம் வழியாக தூதர்கள் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். அமேன். மெய்ப்பர்களிடத்தில் தூதர்கள் தோன்றுகிறார்கள். அமேன், ஹல்லேலூயா. அமேன். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அமேன், நம் கிறிஸ்து இயேசுவினுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்று சொன்னால், அவரும் அமேன் பரலோக தூதர்களால் பணிவிடை செய்யப்பட்டவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே காலத்திலேயே சக்கரியா அமேன் கர்த்தருடைய தூதனுடைய சத்தத்தை கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, அமேன், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நேரத்தில் இருந்து அசாதாரணமான விதத்திலே இந்த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி, பரலோக தூதர்களுடைய பணிவிடை அதிகமாக செயல்படுவதை நம்ம பார்க்கிறோம். இது எதுக்கு அறிகுறியா இருக்கிறது பாருங்க. பரலோகத்துக்கும் பூமிக்கும் வைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து என்றதான ஏணி வெளிப்பட்ட நேரத்தில் இருந்து நாம் பார்ப்போமானால், அதிகமாக பரலோக தூதர்களுடைய பணிவிடையை நாம் அதிகமாக பார்க்கிறோம். அதுபோல் அப்போஸ்தலருடைய நாட்களில் நாம் பார்க்கும் போதும், அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட நேரத்திலே பரலோக தூதன் இறங்கி அந்த சிறையை திறந்து விடுவதை நம்ம பார்க்கிறோம். பவுலினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், பேதுருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், பிலிப்பினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாம் இவர்கள் அதிகமாக பரலோக தூதர்களுடைய பணிவிடையை பார்க்கிறோம். இந்த இடத்துல இருந்து நாம் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது அல்ல, அதற்கு மாறாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யார் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுகிறதோ அவர்கள் அதிகமாக ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரியை, பரலோக தூதர்களுடைய பணிவிடையை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதனால அதிகமாக கர்த்தர் அனுப்புகிற கர்த்தருடைய தூதர்களுடைய பணிவிடை நம்முடைய வாழ்க்கையில நாம் அதிகமாக அனுபவிக்க வேண்டுமா? அதற்காக தூதர்கள் என்ன செய்வார்கள், எப்படிப்பட்ட தூதர்கள், அந்த தூதர்களுடைய ஊழியம் என்ன, அதில் அதிகமாக நோக்கமாக இராம, அதற்கு பதிலாக கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஏணியாக இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அதிகமாக பரலோக தூதர்களுடைய பணிவிடையை நாம் அதிகமாக அனுபவிக்கிறோம். பாருங்க அன்பானவர்கள், அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கையிலே இருக்கட்டும், அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களே இருக்கட்டும், அதிகமாக தூதர்களை குறித்து அவர் அதிகமாக கற்றுக் கொடுத்ததில்லை. ஆனால் அதற்கு மாறாக தூதர்களுடைய பணிவிடையே இவர்கள் அதிகமாக இவர்களுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் அதிகமாக நமக்கு வெளிப்படுத்தின நபர் யார்? அது கர்த்தராகிய இயேசுவானவராய் இருக்கிறார். இந்த நாளில் ஆமென் அன்பானவர்களே, அநேகம் உபதேசங்கள் நமக்கு சுற்றிலுமாக இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒன்றையும் நாம் கவனிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆமென் கர்த்தருடைய வாக்கு ஆமென் நம்மிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில் பாருங்க, நம்ம எவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் மன மகிழ்ச்சியாக அவரையே உற்று பார்த்து கொண்டு இருக்கிறோமோ, அப்போ அவர் கட்டளையிட்டு நமக்காக அதிகமாக பரலோக தூதர்கள் பணிவிடை செய்வார்கள். ஹல்லேலூயா. பாருங்க அன்பானவர்களே, அப்போ இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்? ஆமா, பரலோகத்துக்கும் நமக்கும் மத்தியிலே இயேசு கிறிஸ்து என்றதான ஒரு ஏணி பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இல்லாம எந்த நபருக்கும் பரலோகத்தை நாட முடிவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. பரலோக தேவனை தரிசிக்க, பரலோக தகப்பனிடத்தில் போய் சேர ஒரே வழி அது நானாகவே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசுவானவர் சொல்லி இருக்கிறார். அதனாலே ஆமே நம் பரலோக நன்மைகளை அனுபவிக்க வேண்டுமா, பரலோக ஆசீர்வாதங்களையும் பரலோக பொக்கிஷங்களையும் சுதந்திரிக்க வேண்டுமா, நிச்சயமாக இந்த ஒரு ஏணி கர்த்தராகிய இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் மட்டுமே அதிகமாக நாம் பரலோக ஆசீர்வாதங்களையும் சுதந்திரங்களையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ருசி பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரிகிறது?
ஆமென். பாருங்க, யாக்கோபு தரிசனத்திலே இந்த ஏணியை பார்க்கிறான். ஆனால் இந்த ஏணி வழியாக ஏற ஒருபோதும் யாக்கோபால முடியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஏன் அது அப்படி என்று கேட்டால், நிச்சயமாகவே அந்த ஏணி வைக்கப்பட்டது யாக்கோபுக்காக அல்ல, மாறாக புதிய உடன்படிக்கையினுடைய பிள்ளைகளாக இருக்கிற எனக்காகவும் உங்களுக்காகவும் தான். அன்பானவர்களே, இந்த ஏணி வழியாக பரலோக தூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். ஆனால் நம்மில் எத்தனை நபர்களுக்கு பரலோகத்தோடு அதிகமாக இயேசு கிறிஸ்து வழியாக நெருங்க முடிகிறது? எத்தனை பேர் அதிகமாக நம்முடைய குடியிருப்பு இருக்கிற பரலோகத்தோடு கூட உறவு கொள்கிறவர்களாக இருக்கிறோம்? ஆமென். பரலோகம் என்பது அது பேச்சிலே அல்ல அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாக மாற வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த நாட்களில் அதிகமாக நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்றதான ஏணியோடு கூட உறவு கொள்ள ஆரம்பிங்க. அதிகமாக பரலோகம் உங்களுக்கு நெருங்கினதாக இருக்கும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த ஏணி வைக்கப்பட்டிருப்பதனாலே இனி ஒருபோதும் எனக்கு முன்பதாகவும் உங்களுக்கு முன்பதாகவும் பரலோகம் அடைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர் மரித்து அடக்கப்பட்டு உயிரோடு எழும்பி இன்றைக்கும் ஜீவிக்கிற கர்த்தராக இருப்பதினாலே, இன்றைக்கும் அவர் உயிருள்ள தேவனாய் இருப்பதினாலே, ஆமென், ஹல்லேலூயா, அன்றைக்கு கல்வாரி சிலுவை முகாந்தரமாக திறக்கப்பட்ட அந்த ஏணியானவர் இன்றைக்கும் அவர் நமக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய நன்மைகளுக்காக இன்றைக்கும் திறக்கப்பட்ட ஆமென் ஒரு ஏணியாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்ததாக என்னதாக அந்த இடத்தில் நடக்கிறது என்று சற்று பார்ப்போமானால், அந்த இடத்தில் அடுத்ததாக பார்க்கிறது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியே உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்கிறார். பாருங்க, எதற்கும் மேலாக கர்த்தர் நின்று கொண்டு ஆமென் யாக்கோபோடு போட்டு பேசுகிறார். பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஏணிக்கு மேலாக என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, உங்களுக்கு அதிகமாக பரலோக தகப்பனுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமா? நீங்கள் அதிகமாக பரலோக தகப்பனுடைய சித்தம் என்னவென்று, அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் என்னவென்று அறிய வேண்டுமா? இந்த ஏணி உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல், ஒருவனுடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு இல்லாமல் பிதாவாகிய தேவனுக்கு அவனோடு கூட ஒன்றுமே தொடர்பு கொள்ள முடிவதில்லை. ஏனென்றால் வசனம் சொல்கிறது, ஆமென், குமாரன் இல்லாமல் பிதாவில்லை என்று சொல்லி. பாருங்க அன்பானவர்களே, ஆமென், குமாரனாகி இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருபோதும் நமக்கு பரலோக தேவனிடத்தில் நெருங்க முடிவதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கும் போது ஆமென், பரலோக தகப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எப்பொழுதும் உங்களோடு பேசும்படியாக, தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக அவர் வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், ஐயோ, எனக்கு தேவ சத்தம் கேட்க முடியவில்லையே, தேவன் என்னோடு கூட பேசுவாரா? தேவனுடைய சத்தத்தை நான் எப்படி புரிந்து கொள்கிறது? அன்பானவர்களே, நீங்கள் அதிகமாக இயேசு கிறிஸ்துவோடு உறவு கொள்ள ஆரம்பிங்க. தானாகவே நீங்கள் பிதாவினுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். தானாகவே நீங்கள் தேவனுடைய சித்தம் என்னது என்று உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே அறிவீர்கள். இந்த இடத்தில் பாருங்க, ஆமென், யாக்கோபுக்கு கர்த்தர் என்ன வெளிப்படுத்துகிறார்? கர்த்தர் சொல்கிறார், ஆமென், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் என்று சொல்லி. பாருங்க, அந்த இடத்தில் யாக்கோபுக்கு கர்த்தர் தம்மைத்தாமே தாம் யார் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் நின்று கொண்டு ரகசியம் உங்களுக்கு கற்றுத்தரவா? நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக ஏணியாயிருக்கிற கிறிஸ்துவோடு உறவு கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக பிதாவாகிய தேவன் யார் என்பதை அவர் உங்களுக்கு வெளியரங்கமாக வெளிப்படுத்துவார். இந்த இடத்தில் கதை சொல்கிறார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கினுடைய தேவன் என்று. இந்த காலத்திலேயும் நம்முடைய பிதாவாகிய தேவன் யார் என்று சொல்லி அவர் நமக்கு வெளிப்படுத்த வாஞ்சிப்பதினாலே, யார் இயேசு கிறிஸ்துவோடு கூட அதிகமாக உறவு கொள்கிறார்களோ, யார் ஏணியாக இருக்கிற கிறிஸ்துவோடு கூட அதிகமாக உறவு கொள்கிறார்களோ, அவர்கள் நிச்சயமாகவே பிதாவாகிய தேவன் யார் என்பதை அதிகமாக ருசி பார்ப்பார்கள்.
ஹல்லேலூயா. பாருங்க, இது எவ்வளோ மகிழ்ச்சியான விஷயம். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உற்று பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் யார் என்பதை தாமாகவே நம்மோடு வெளிப்படுத்தி நம்மோடு கூட பேசுகிறது. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அந்த இடத்தில் நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பாருங்க அன்பானவர்களே, இந்த இடத்துல நம்ம எதை பார்க்கிறோம்? கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை, விசேஷ விதமான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகிறார். என்ன தருகிறார்? இந்த படுத்திருக்கிற பூமியெல்லாம் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தமாக என்றென்றைக்குமாக தருவேன் என்று சொல்லி. அன்பானவர்களே, நம்ம ஒருவேளை நினைக்கலாம், அந்த யாக்கோபு தலை வைத்து படுத்திருந்த அந்த தேசம்தான் என்று சொல்லி. ஆமாம், வெளிப்படையாக சொல்லப்போன்னு சொன்ன அந்த தேசம்தான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தேவ ஜனமே நாம் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், தெய்வ ராஜ்யத்தில் இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தில் நம்மை பிதாவாகிய தேவன் அமர பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி நித்தியமாகவே நாம் பரலோக தேசத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு உடன் சுதந்திரவாளிகள் ஆக வேண்டும் என்பதுதான் பிதாவாகிய தேவனுடைய பரிபூர்ண திட்டம். அதனால கர்த்தர் என்ன சொல்கிறார்? இப்பொழுது நீ படுத்திருக்கிற, இப்பொழுது நீ இருக்கிற, இப்பொழுது நீ உறவு கொள்கிற இந்த கர்த்தராகிய இயேசுவானவர் அவருக்குள் ஹல்லேலூயா ஒரு நித்தியமான கனான் தேசம், ஒரு நித்தியமான பரலோக ராஜ்யம், அது உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தர வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் இவர்கள் எல்லாமே நித்தியமான ஒரு தேசத்தை எதிர்பார்த்து கொண்டு அவர்கள் எல்லாம் கூடாரத்தில் வாசம் பண்ணி வந்தார்கள் என்று சொல்லி நாம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ நிச்சயமாகவே இந்த தேசம் என்று சொல்வது எந்த தேசம்? அது நிச்சயமாகவே பரலோக தேசம் தான் என்று சொல்லி எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் வழியாக ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். உங்களுக்கும் நித்தியமாக பரலோக ராஜ்யம் சொந்தமாக வேண்டுமா? இந்த ஏணி இருக்கிற இடத்தோடு கூட உங்களுக்கு ஒரு உறவு வேண்டாம். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நிரந்தரமான ஒரு உறவு இருக்கிறவர்களாக வேண்டும். அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இந்த நேரத்தில் இந்த ஏணியாக இயேசுவோடு கூட உங்களுக்கு ஒரு உறவு வேண்டுமா? நீங்களும் பரலோக சத்தத்தையும் பரலோக சித்தத்தையும் அறிய வேண்டுமா? இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்களுடைய அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் எங்களோடு இசைந்து ஜெபிக்கிறார்களோ, இதுவரைக்கும் இவர்கள் கிறிஸ்து இயேசு யாரென்று அறியாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த நேரத்தில் இருந்து இவர்களுடைய வாழ்க்கைகள் மாறட்டும் அப்பா. இவர்கள் தெய்வ சித்தத்தை அறிந்து கிறிஸ்து யார் என்பதை புரிந்து கொள்கிறவர்களாக மாறட்டும். கிறிஸ்துதான் பரலோகத்துக்கான ஒரே வாசல் என்று, ஒரே ஏணி என்று சொல்லி இவர்கள் அறியட்டும் கர்த்தாவே. பரலோக அனுபவங்களை பெற்றுக்கொள்ள, பரலோக ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு இவர்களுக்கு வேண்டும் என்பதை அறியட்டும். இந்த நேரத்தில் பரலோகம் திறக்கப்பட்டிருப்பதை இவர்கள் காண்பார்களாக தகப்பனே. பரலோக தூதர்கள் இவர்களுடைய ஜெபங்களுக்காக இறங்குவதையும் ஏறுவதையும் இவர்கள் காணட்டும் அப்பா. இந்த நாளில் இருந்து கிறிஸ்துவோடு உறவு கொள்ள கொள்ள அப்பா அதிகமாக பரலோக தூதர்களுடைய பணிவிடைகள் இவர்கள் அனுபவிக்கட்டும். அதை சொல்லி நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம், அதை சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதிகனமாகியுமே உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. அந்த மகேஷ் என்ற நபரை நீங்கள் தொடுவதற்காக நன்றி. உடைந்து போன அந்த உள்ளத்தை ஆற்றி தேற்றி நீங்கள் அரவணைத்து மகனை கட்டி எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம். சில பரலோக தரிசனங்கள் வழியாக ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். அதை சொல்லி ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தியினுடைய அடுத்த பாகத்தை தொடர்ந்துள்ள நாட்களிலே உங்களுக்கு பார்க்க முடியும். நிச்சயமாக இந்த வசனத்தோடு கூட நீங்கள் உறவு கொள்ளுங்க. ஸ்டே பிளஸட், ஸ்டே இன் கிரைஸ்ட். காட் பிளஸ் யூ. ഹല്ലേലൂയ. കർത്താവ് അത്ഭുതങ്ങളുടെ ദൈവമാണ്. ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം 9-ാം അധ്യായം 1-ാമത്തെ വാക്യത്തിനകത്ത് ഇങ്ങനെ പറയുന്നു, യേശു 12 പേരെ അടുക്കൽ വിളിച്ചു സകല ഭൂതങ്ങളുടെ മേലും വ്യാധികളെ സൗഖ്യമാക്കുവാനും അവർക്ക് ശക്തിയും അധികാരവും കൊടുത്തു. ദൈവരാജ്യം പ്രസംഗിക്കുവാനും രോഗികൾക്ക് സൗഖ്യം വരുത്തുവാനും അവരെ അയച്ചു. ശിഷ്യന്മാരെ അടുക്കൽ വിളിച്ച് അവർക്ക് ഭൂതങ്ങളുടെ മേലും വ്യാധികളുടെ മേലും അവർക്ക് ശക്തിയും അധികാരവും കൊടുത്തു. ദൈവരാജ്യം പ്രസംഗിക്കാൻ, രോഗികളെ സൗഖ്യമാക്കുവാനും അവരെ അയച്ചു.
ദൈവരാജ്യം പ്രസംഗിക്കുന്നതിനിടയിൽ യേശു ചെയ്ത ചില അത്ഭുത സാക്ഷ്യങ്ങൾ നമുക്ക് കേൾക്കാം. നമ്മുടെ കൂടെ ദീപ്ഷിക എന്ന മോൾ നമ്മുടെ കൂടെ ഇന്ന് കണക്റ്റ് ആയിട്ടുണ്ട്. മോളുടെ ലൈഫിൽ യേശു എന്താണ് ചെയ്തത് നമുക്ക് മോളോട് ചോദിക്കാം. என்னோட பேர் தீப்ஷிகா. எனக்கு வந்து கொஞ்ச நாளாகவே ரொம்ப பேக் பெயின் இருந்துச்சு. படுக்க முடியாது, உடம்பெல்லாம் அங்கங்கே நீர் வச்சுட்டு ஒரு ட்ரெஸ் கூட போட முடியாமல் இருந்துச்சு. அப்போது வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு இந்த ப்ராப்ளமாக இருக்குன்னு சொன்னப்போ டாக்டர் வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னாங்க. எக்ஸ்ரேயும் ரிப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நடுவில் உள்ள எலும்பு வந்துட்டு வளைஞ்சிருந்துச்சு. இந்த வளைவு வந்துட்டு ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. இது வந்து ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணி தான் சரி பண்ணணும். ஆப்ரேஷனுக்கு 5 லட்சம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ദീപ്ഷിക മോള് പറയുന്നത് മോൾക്ക് കുറേ നാളായിട്ട് ബാക്ക് പെയിൻ ആയിരുന്നു അല്ലേ, നടുവേദനയായിരുന്നു. നടുവേദന നിമിത്തം ബോഡി നീര് വെക്കുമായിരുന്നു. ഉറങ്ങാൻ പറ്റത്തില്ല അല്ലേ, നേരെ കിടക്കാൻ പറ്റത്തില്ല. അപ്പം എങ്ങനെ മോളെങ്ങനെ കട്ടിലെ നേരെ സ്ട്രെയിറ്റ് ആയിട്ട് കിടക്കാൻ പറ്റത്തില്ലേ? எப்படியுமே படுக்க முடியாது. ஸ்ட்ரைட்டாக சரிஞ்சு படுத்தாலுமே படுக்க முடியாது. ഒരു രീതിയിലും കട്ടിലേ കിടക്കാൻ പറ്റത്തില്ല. സ്ട്രെയിറ്റ് ആയിട്ടും കിടക്കാൻ പറ്റത്തില്ല, ചെരിഞ്ഞ് കിടക്കാൻ പറ്റത്തില്ല. എന്നാൽ കട്ടിലേ കിടക്കുമ്പോൾ മോൾക്ക് പെയിൻ ആകുക, വേദനയായിരിക്കും. മോള് പറയുന്നത് കട്ടിലേ കിടക്കുന്ന സമയത്ത് മോൾക്ക് എങ്ങനെ കിടന്നാലും വേദനയായിരിക്കും. മോളൊരു സൈഡിലേക്ക് ചെരിഞ്ഞായി ഇരുന്നിരുന്നേ. சைடு நட்டல் இப்போ வளையும் போது நானும் இப்படியே வளைஞ்சிட்டே போனேன். என்னால் ஒரு ட்ரெஸ் கூட வெளியில் போட முடியாது. யூனிஃபார்ம் போட்டாலும் ஸ்கூலுக்கு அதுக்கு மேலே ஸ்வெட்ரு போட்டு அதை மறைச்சிட்டு தான் போவேன் எப்போயுமே. வேற എന്തൊക്കെ മോൾക്ക് പറ്റത്തില്ല? വേറെ എന്തെങ്കിലും? ரொம்ப நேரம் நடக்க முடியாது, ரொம்ப நேரம் உட்கார முடியாது, கையெல்லாம் தூக்க முடியாது, ஒரு எக்ஸசைஸ் கூட ஸ்கூல்லலாம் பண்ணவே முடியாது. ഇത്തിരി നേരം നിൽക്കാൻ പറ്റത്തില്ല, നടക്കാൻ പറ്റത്തില്ല, സ്കൂളിൽ എക്സസൈസ് ഒക്കെ ചെയ്യുമ്പോൾ ഒന്നും അല്ല, കൈയൊന്നും ഉയർത്താനോ ഒന്നും ചെയ്യാൻ പറ്റാത്ത അങ്ങനെ ഒരു സിറ്റുവേഷനിലായിരുന്നേ. അപ്പോൾ മോള് ഹോസ്പിറ്റലിൽ ചെന്ന് കാണിച്ചപ്പോൾ എക്സ്റേ എടുത്തപ്പോൾ എക്സ്റേക്കകത്ത് അസ്ഥി വളഞ്ഞായിരിക്കുന്നേ അല്ലേ? എന്താ ഡോക്ടർ എന്താ മോളോട് പറഞ്ഞേ? சர்ஜரிக்கு வந்து 5 லட்சம் கேட்டாங்க. சர்ஜரி பண்ணும்போது பேக்கில் ரொம்ப கிரிட்டிக்கலான சர்ஜரினால பண்ணும்போது நரம்பில் எதுவும் பாதிச்சிச்சுன்னா கை கால் வராதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் எப்போயுமே கை கால் പറഞ്ഞത് സർജറി ചെയ്യുമ്പോൾ ഞരമ്പിന് എന്തെങ്കിലും അത് ബാധിച്ചാൽ പിന്നെ കൈകാലുകളെല്ലാം പാരലൈസ് ആയി പോകും അല്ലെ, തളർന്നു പോകും എന്നാണ് ഡോക്ടർ പറഞ്ഞേ. പിന്നെ ഡോക്ടർ എന്ത് പറഞ്ഞു? എത്രത്തോളം കോംപ്ലിക്കേറ്റഡ് ആണ് സർജറി? ഡോക്ടർ പിന്നെ എന്താ പറഞ്ഞേ? டாக்டர் வந்துட்டு உடனே சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்க. அப்படி பண்ணாட்டினா இன்னும் பொண்ணு பெட்லேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. സർജറി ചെയ്തില്ലെങ്കിലും പിന്നെ നടക്കാൻ പറ്റത്തില്ല, എപ്പോഴും ബെഡ് റെസ്റ്റ് ആയി തന്നെ ഇരിക്കേണ്ടി വരും. സർജറി ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ എന്തായിരിക്കും പ്രശ്നം വരുന്നത്? சர்ஜரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 9 months பெட் ரெஸ்ட் மட்டும் வேணும்னு சொல்லிட்டாங்க. ഓ, സർജറി ചെയ്താലും പിന്നെ പെട്ടെന്ന് നടക്കാൻ പറ്റത്തില്ല, 9 മാസം ബെഡ് റെസ്റ്റ് എടുക്കേണ്ടി വരും. എന്തെങ്കിലും ഞരമ്പിനെ അത് ബാധിച്ചു കഴിഞ്ഞാൽ പിന്നെ അത് പാരലൈസ് ആയി പോകും. അതുമാത്രമല്ല 5 ലക്ഷം രൂപ സർജറിക്ക് ആവശ്യം പറഞ്ഞിരുന്നു. അതിൻ്റെ ഒരു പ്രയാസത്തിലായിരുന്നു അല്ലേ ഫാമിലി എല്ലാം. എങ്ങനെയാണ് നമ്മുടെ മീറ്റിങ്ങിനെ കുറിച്ച് മോൾ അറിഞ്ഞത്? എങ്ങനെയാണ്? எங்கள் அம்மா வந்துட்டு வெளியே ஒரு ஷாப்பில் நிற்கும்போது ஒரு அங்கிள் வந்து கிரைஸ்ட் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரிக்கு வந்தால் உங்கள் பொண்ணுக்கு உடனே ஏசப்பா சுகப்படுத்துவார்னு சொன்னாங்க. அப்போது ஃபஸ்ட் டே ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அம்மா வரல, நான் மட்டும் போனேன். நான் வந்து எலும்பு சம்மந்தப்பட்டு ஒரு பிரச்சனையில் இருக்கேன்னு ப்ரேயரில் இருந்த யாருக்குமே, டோனி அங்கிளுக்குமே தெரியாது. அப்போ அங்கிளாக கூப்பிட்டு சொன்னார், இங்கே யாருக்கும் எலும்பு பிரச்சனைகள்லாம் இப்போ ஹீல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னப்போ நான் கை தூக்குனேன். அப்போது தான் அங்கிள் வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணார். அந்த മീറ്റിങ്ങിനകത്ത് അസ്ഥിരോഗങ്ങൾ സൗഖ്യമാകുന്നുവെന്ന് പരിശുദ്ധാത്മാവ് പറഞ്ഞു. ഞാനത് ഡിക്ലെയർ ചെയ്തു. ആ സമയത്ത് തന്നെ മോൾ കരം ഉയർത്തി ഫ്രണ്ടിലേക്ക് വന്നു. പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ മോൾക്ക് എന്തെങ്കിലും അനുഭവപ്പെട്ടോ? എന്ത് തോന്നി പ്രാർത്ഥിക്കുന്ന സമയത്ത്? அங்கே ப்ரேயர் பண்ணும்போது வந்து என்னால் ஏசப்பா என்னை தொட்டாருன்னு என்னால் உணர முடிஞ்சது. கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமே என்னால் ஃபுல்லாக ஹீல் ஆகிட்டேன் ஏசப்பாவால். മോള് ചർച്ചിൽ വന്നു. ആ സമയത്ത് പ്രാർത്ഥിക്കുന്ന സമയത്ത് മോളെ യേശു തൊട്ടതായിട്ട് മോൾക്ക് അനുഭവപ്പെട്ടു. ആ സമയം തന്നെ മോള് പരിപൂർണമായിട്ട് സൗഖ്യമായി അല്ലേ? അതുവരെ അസ്ഥി വളഞ്ഞായിരുന്നേ, മോള് ചെരിഞ്ഞായിരുന്നിരുന്നല്ലേ? இப்படிதான் ப்ரேயர்ல நிற்கும் போது இப்படிதான் நின்னேன். ஆனால் ப்ரேயர் முடிஞ்ச உடனே நான் ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டேன். ആ സെക്കൻഡിൽ തന്നെ അസ്ഥി സ്ട്രെയിറ്റ് ആയി. യേശു തൊട്ടു. ആ സൗഖ്യത്തെ മോൾക്ക് അനുഭവിക്കാനായിട്ട് സാധിച്ചു. ப்ரேயர் பண்ணி முடித்தோடனே நான் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக என்னோட பாடி ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. அப்போவுமே நாங்கள் போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்போ ஆப்ரேஷனுக்கு ஒன்றுமே வேண்டாம், ஃபுல்லாக உங்கள் பிள்ளை சுகமாயிட்டான்னு சொல்லிட்டாங்க. മോളുടെ ആദ്യത്തെ എക്സ്റേ റിപ്പോർട്ട് മോളുടെ കയ്യിലുണ്ട് അല്ലേ? അതിനകത്ത് എങ്ങനെയാ എക്സ്റേ റിപ്പോർട്ട് എങ്ങനെയാ ഇരിക്കുന്നത്?
ஆதியம் எடுக்கும்போது வந்துட்டு ரொம்ப சரிஞ்சு இருந்துச்சு, இப்படி வளைஞ்சிருந்துச்சு. அப்புறம் ப்ரேயருக்கு அன்னைக்கே நாங்கள் ஈவினிங் போய் எடுத்தப்போ ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு. പ്രാർത്ഥന കഴിഞ്ഞപ്പോൾ പോയി എടുത്ത എക്സ്റേ റിപ്പോർട്ടിൽ അസ്ഥി സ്ട്രെയിറ്റ് ആയിട്ടിരിക്കുന്നു. യേശു എത്ര വലിയ അത്ഭുതമാണ് ചെയ്തിരിക്കുന്നത്. ഇന്ന് നിങ്ങൾ ഈ സാക്ഷ്യം കേൾക്കുമ്പോൾ ഈ മോളിൽ യേശു ചെയ്ത അതേ അത്ഭുതം നിങ്ങളുടെ ലൈഫിലും യേശു ചെയ്യാൻ ശക്തനാണ്. നിങ്ങൾ വിശ്വസിച്ചാൽ യേശുവിൻ്റെ മഹത്വം നിങ്ങൾക്ക് കാണുവാനായിട്ട് സാധിക്കും. ഈ സാക്ഷ്യം പറയുന്നത് ഒരു വ്യക്തി കൊണ്ട് സകലത സാധ്യമെന്നല്ല, യേശു ഇന്നും ജീവിക്കുന്നു. യേശുവിന് അസാധ്യമായിട്ടൊന്നുമില്ല. ഈ പ്രേക്ഷകരോട് നമ്മൾക്ക് എന്തെങ്കിലും പറയാനുണ്ടോ? என்னை எப்படி ஏசப்பா இலவசமாக சுகப்படுத்தினாரோ, நீங்கள் நம்புறவங்க ஒவ்வொருக்கும் ஏசப்பா கண்டிப்பாக ஒரு சுகத்தை கொடுப்பாரு, இலவசமாக கொடுப்பாரு. நீங்கள் கண்டிப்பாக டெய்லி ஜெபம் பண்ணுங்கள், ஏசப்பா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹீல் பண்ணுவார். ഹല്ലേലൂയ. ഉള്ളവരനെ നിങ്ങളെ സൗഖ്യമാക്കിയ യേശു നിങ്ങളെയും സൗഖ്യമാക്കും. കർത്താവ് നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. ഗോഡ് ബ്ലെസ് യു. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 10 மணி அளவில் கில்கால் ஹால், போஸ்ட் ஆபீஸ் எதிரி, மூனார். நம்முடைய ஜூம் மீட்டிங் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் காலை 7:30 மணி அளவிலும், எல்லா வெள்ளிக்கிழமைகளும் மாலை 6:30 மணி அளவிலும் நடைபெறும். கர்த்தர் செய்த அற்புத சாட்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளும் உங்களுக்கு கிடைக்க கிரைஸ்ட் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ் என்ற எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலியமாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447750993. ஜெப உதவிக்காக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. பிரதர் டோனி பிரான்சிஸ், சிஸ்டர் ஜினு டோனி இவர்களுடைய அப்கமிங் மீட்டிங்ஸ் இவைகளை குறித்து அறியவும் மீட்டிங்ஸ் நடத்துவதற்கும் 9444426660 என்ற எண்ணிற்கோ அல்லது 9447775093 என்ற எண்ணிற்கோ அழைக்கவும்.